ஹலோ அண்ட் வெல்கம் டு கீப் கோடிங். இந்த வீடியோவில் நம்ம ரிஃப்ளெக்ஷன்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் வந்து ரிஃப்ளெக்ஷன்ஸ்கிற ஃபீச்சர் இருக்கும். அதாவது என்னென்னா, ஒரு வேரியபிள் இருக்குது, அது வந்து ரன் டைமில் அனலைஸ் பண்ணி அதோட டைப் என்ன, அதில் வந்து என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது, என்னென்ன ஃபீல்ட்ஸ் இருக்குது, இதெல்லாம் வந்து ரன் டைமில் பார்க்குறது தான் வந்து ரிஃப்ளெக்ஷன்ஸ்னு சொல்லுவோம். நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸு, லைப்ரரீஸ்லாம் வந்து இத டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நெறைய ஓஆர்எம் லைப்ரரீஸ், ஓஆர்எம்னா வந்து ஆப்ஜெக்ட் டூ ரிலேஷனல் மேப்பிங். இப்போ வந்து நம்ம வந்து ஆப்ஜெக்ட்டா வச்சிருக்கோம். அத வந்து டேட்டாபேஸ் டேபிள்ல ஸ்டோர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான லைப்ரரீஸ்லாம் வந்து ரிஃப்ளெக்ஷன் இல்லாம பாசிபிளே இல்ல. ஏன்னா அந்த ஆப்ஜெக்ட்ட அனலைஸ் பண்ணி அதில என்ன ஃபீல்ட் இருக்குது, என்ன ஃபீல்டு வந்து என்ன டேட்டா டைப், அத எப்படி வந்து ஸ்டோர் பண்ணலாங்கிறத அனலைஸ் பண்றதெல்லாம் வந்து ரிஃப்ளெக்ஷன் ஏபிஐ மூலமா தான். இப்போ கோல இந்த ரிஃப்ளெக்ஷன் ஏபிஐ எப்படி இருக்கு? என்னென்ன ஃபங்ஷன்ஸ்லாம் குடுத்துருக்காங்க? அத எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத தான் பார்க்க போறோம். இப்போ இதில மெயின் டாட் கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் கிரியேட் பண்றோம். பேக்கேஜ் மெயின், ஃபங்ஷன் மெயின். ஸோ இப்போ இதில வந்து நம்ம டிஸ்ப்ளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்ஷன் கிரியேட் பண்ண போறோம். அந்த டிஸ்ப்ளே அப்படிங்கிற ஃபங்ஷன் வந்து என்ன டைப் ஆஃப் வேரியபிள் வேணாலும் இன்புட்டா வாங்கி, அதோட டைப்பையும், அதோட வேல்யூயும் வந்து ஸ்க்ரீன்ல பிரிண்ட் பண்ணும். ஸோ என்ன வேரியபிள் வேணாலும் வாங்குறதுக்கு நமக்கு எப்படி பண்ணணும்னு தெரியும். ஒரு இன்டர்ஃபேஸ் குடுக்கணும். ஒரு எம்ப்டி இன்டர்ஃபேஸ். ரிட்டர்ன் டைப் இதுக்கு கிடையாது. ஏன்னா நம்ம வந்து ஸ்க்ரீன்ல தான் பிரிண்ட் பண்ண போறோம். ஸோ இங்க வந்து நான் ஒரு வேரியபிள் வச்சிருக்கேன். x = 5 அப்படின்னு சொல்லிட்டு, இத வந்து டிஸ்ப்ளே எக்ஸ் அப்படின்னு குடுத்தா எனக்கு வந்து இங்க டைப்பும் அதோட வேல்யூவும் வந்து டிஸ்ப்ளே பண்ணணும். கோட ரிஃப்ளெக்ஷன்ல வந்து 2 முக்கியமான ஃபங்ஷன்ஸ் இருக்கு. டைப் ஆஃப்னு ஒரு ஃபங்ஷனு, வேல்யூ ஆஃப்ங்கிற ஃபங்ஷன். டைப் ஆஃப்ங்கிறது ஒரு வேரியபிளோட டைப் இன்ஃபர்மேஷனை குடுக்கும். வேல்யூ ஆஃப்ங்கிறது ஒரு வேரியபிளோட வேல்யூ இன்ஃபர்மேஷனை குடுக்கும். இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து டைப் இன்ஃபர்மேஷனை பிரிண்ட் பண்றோம். எஃப்எம்டி பேக்கேஜில் println போட்டு, இது வந்து ரிஃப்ளெக்ட்ங்கிறது வந்து ஒரு பேக்கேஜ். ஸோ கோ ஆட்டோமேட்டிக்காக அதை இம்போர்ட் பண்ணிடுச்சு. ஸோ அதில் வந்து டைப் ஆஃப்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதில் வந்து இந்த வேரியபிள் பாஸ் பண்ணுறேன். கீழே வந்து வேல்யூ ஆஃபையும் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ இதோட ரிட்டர்ன் டைப் பார்த்தீங்கன்னா தெரியும். டைப் ஆஃப் வந்து ஒரு டைப்புங்கிற ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து ரிட்டர்ன் பண்ணுது. வேல்யூ ஆஃப்ங்கிறது வந்து ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுது. ஓகேவா? ஸோ இந்த ப்ரோக்ராம் இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். இன்ட் 5ன்னு வந்துருச்சு. ஸோ இன்டிஜர் தான் நம்மளோட வேரியபிள். 5 வந்து அதில் இருக்கிற வேல்யூ. இப்போ இதே வந்து ஒரு ஸ்ட்ரிங்குக்கு சேஞ்ச் பண்ணுறேன். திரும்ப வந்து அதே ப்ரோக்ராமை வந்து ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் ஹெல்லோன்னு வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து ரிஃப்ளெக்ஷனோட மெயின் பர்பஸ். ஒரு வேரியபிளோட டைப் என்ன, அதோட வேல்யூ என்ன, அதை வந்து அந்த வேல்யூவை மேனிப்புலேட்டும் பண்ண முடியும். அந்த டைப்பை வந்து இன்னும் ஃபர்தராக, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரக்சர் மாதிரியான டைப்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இங்கேயே நம்ம வந்து ஒரு அனானிமஸ் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுறோன்னு வச்சுங்க. ஸோ ஒரு அனானிமஸ் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுறோம். சாரி, இது இங்கே வரணும். ஸ்ட்ரக்சருக்கு அப்புறம் ஓகே. ஸோ இது வந்து ஒரு அனானிமஸ் ஸ்ட்ரக்சர். இதுக்கு நம்ம நேம் கொடுக்கல. ஆடாக்கா வந்து நேம் சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணி ஒரு நேம்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஃபீல்டு வச்சு அதுக்கு வந்து ஒரு வேல்யூ கொடுத்து அதை எக்ஸில் அசைன் பண்ணுறேன். ஸோ இதை இப்போ வந்து ரன் பண்ணுறோம். ஸோ அந்த அனானிமஸ் ஸ்ட்ரக்சரோட டைப் வந்துருச்சு. கீழே வந்து அந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கிற வேல்யூ வந்துருச்சு.
இப்போ இந்த டைப் ஆஃப் காமிக்கிறதுல நம்ம வந்து ஒரு விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஒரு இன்டர்ஃபேஸ்க்கு வந்து எப்போதுமே வந்து ஒரு டைனமிக் டைப்பு, அப்புறம் வந்து ஒரு கம்பைல் டைம், ஸ்டாட்டிக் டைப் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இன்டர்ஃபேஸ் பத்தி பார்க்குறப்பயே பார்த்துருப்போம். என்னன்னா, நம்ம வந்து ஒரு டைப் எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கலாம். கீழே வந்து டைப் பெர்சன் அப்படின்னு வந்து ஒரு இன்டர்ஃபேஸ். ஓகேவா? இப்போ இந்த இன்டர்ஃபேஸை வந்து இந்த ஸ்ட்ரக்சர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா, அந்த ஸ்ட்ரக்சரை நம்ம வேல்யூவா பாஸ் பண்ணா நமக்கு வந்து என்ன டைப் வரும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து ஒரே ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம், நேம் சொல்லிட்டு. இப்போ இந்த ஸ்ட்ரக்சரில் வந்து நம்ம அதே இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். சிம்பிளாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். அந்த ஃபங்க்ஷனை வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ரிட்டர்ன் பண்ணுறோன்னு வச்சுக்கோம். ஓகே, ஸோ இது வந்து ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து இந்த இன்டர்ஃபேஸை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுது. ஸோ நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, வேர் ஒய் பெர்சன் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணிட்டு ஒய் ஈக்குவல் டு எம்ப்ளாயி அப்படின்னு நான் கொடுத்து அந்த ஒய்யை டிஸ்பிளேக்கு பாஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே நான் டிஃபைன் பண்ணியிருக்கிறது இதுதான் இதோட இந்த இன்டர்ஃபேஸோட ஸ்டாட்டிக் டைப். ஆனால் இங்கே நான் பாயிண்ட் பண்ணியிருக்கிறது தான் வந்து இதோட டைனமிக் டைப். ரன் டைமில் வந்து அது வந்து எம்ப்ளாயியை தான் பாயிண்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி கேசஸில் இந்த டைப் ஆஃப் வேல்யூ எதை காமிக்குது அப்படிங்கிறத இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ மெயின் டாட் எம்ப்ளாயி. ஸோ இது வந்து அந்த ரன் டைம் டைனமிக் டைப்பை தான் வந்து எப்போதுமே டைப் ஆஃப் வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம கொஞ்சம் எலாபரேட் பண்ணுவோம். இப்போது நான் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் பாஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கிற ஒவ்வொரு ஃபீல்டையும் வந்து நேமை பிரிண்ட் பண்ணி பக்கத்தில் வந்து வேல்யூவை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ அந்த ஸ்ட்ரக்சராக வந்து இப்போதைக்கு இதே இருக்கட்டும். நேம் ஒரு ஸ்ட்ரிங்கு, ஏஜ்ன்னு சொல்லிட்டு வந்து ஒரு இன்டிஜர். ஸோ இப்போ இது நமக்கு தேவையில்லை, இந்த பர்சனும் நமக்கு தேவையில்லை. இந்த எக்ஸில் எம்ப்ளாயி ரீஸ் 10 அப்படின்னு கொடுக்குறோம். ஓகே, ஸோ இதை வந்து நான் வந்து த்ரோ பிரிண்ட் பண்ணுறேன், ரன் பண்ணுறேன். ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஃபரீஸ்ங்கிறத வந்து அந்த ஸ்ட்ரக்சரை பிரிண்ட் பண்ணிடுச்சு, அதோட டைப்பையும் பிரிண்ட் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை கஸ்டமைஸ்டாக பிரிண்ட் பண்ண போகிறோம். எப்படின்னா வந்து நேம் ஈக்குவல் டு ஃபரீஸ், ஏஜ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிண்ட் பண்ணணும். இது வந்து ஸ்ட்ரக்சராக இருந்தால் மட்டும். ஸ்ட்ரக்சர் இல்லாத வேல்யூஸுக்கு வந்து நம்ம பை டிஃபால்ட்டாக வந்து இப்போ println யூஸ் பண்ணுறோம்ல, அதே பண்ண போகிறோம். ஸோ இது வந்து எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது? ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரக்சரு, அரே இருக்குது, இன்னும் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ இது ரெண்டும் வந்து நம்ம டைப்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் அசைன் பண்ணுறேன். இதை வந்து வேல்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் அசைன் பண்ணுறேன். இப்போ வந்து ஒரு ஸ்விட்ச் கேஸ், இதில் என்ன பண்ண போகிறேன்னா வேல் டாட் கைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். இந்த கைண்டுங்கிறது எதை ரிட்டர்ன் பண்ணோம்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் இது இருக்குது. என்னென்னா இது ஒரு அரேவா, இல்லை இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சரா, இல்லை இது வந்து ஒரு சேனலா, இல்லை ஸ்லைஸா, இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனை மட்டும் கைண்டு நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, கேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இன்டீஜர்னு வச்சுங்க. இன்டீஜருங்கிறத செக் பண்ண போகிறோம் அப்படின்னா reflect டாட்
float 32 மாதிரி int இருக்கும். ஸோ இப்போ வந்து இது வந்து ஒரு இன்டிஜர் டைப்னா இந்த கேஸ் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நம்ம கேஸில் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரக்ட் வென்எவர் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரக்சரை பாஸ் பண்ணுறப்ப இது வரும். ஒரு டிஃபால்ட் கேஸ் வச்சுப்போம். இந்த டிஃபால்ட்டில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா என்ன நம்ம ஆல்ரெடி பிரிண்ட் பண்ணோமோ அதே பண்ண போகிறோம். வேல்யூவையும் பிரிண்ட் பண்ணுறோம். இதே ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து டைப்பை பிரிண்ட் பண்ணுறோம். பட் நெக்ஸ்ட் லைன்லேருந்து வேல்யூவை பிரிண்ட் பண்ணணும். வேல்யூ எப்படி பிரிண்ட் பண்ண போகிறோம்னா அதோட ஃபீல்டு ஒவ்வொன்றையும் ஒரு ஃபார் லூப்பில் போட்டு பண்ண போகிறோம். ஸோ இதை பண்ணுறதுக்கு எனக்கு வந்து அதில் எத்தனை ஃபீல்டு இருக்குதுன்னு தெரியணும். அப்போ தான் நான் வந்து லூப் பண்ண முடியும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் எதில் கிடைக்கும் அப்படின்னா t டாட் நம் ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இந்த டைப்பில் எத்தனை நம்பர் ஆஃப் ஃபீல்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து அதை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதை வந்து நம்ம இட்ரேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதுக்குள்ள நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பிரிண்ட் பண்ண போகிறோங்கிற ஃபார்மேட்டை வந்து ஸ்பெசிஃபை பண்ணிவிடுவோம். %s ஈக்குவல் டு %s ஆர் வி, ஏன்னா வந்து நம்ம இன்டிஜர் வேல்யூ வச்சுருக்கோம். ஸோ எந்த டைப்பாக இருந்தாலும் அந்த டைப்பை வந்து அது பிரிண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு நியூ லைன். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வந்து ஃபீல்டோட நேம் வேணும். அப்போது ti டாட் ஃபீல்டு அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து அந்த எந்த இண்டெக்ஸோ அதை நான் பாஸ் பண்ண முடியும். பாஸ் பண்ணால் அதில் வந்து அந்த டைப்போட இன்ஃபர்மேஷன்லாம் வரும். ஸோ அதில் நேம் இருக்கும். ஓகே, ஸோ நேம் அதுலேருந்து எடுத்துட்டேன். வேல்யூ பிரிண்ட் பண்ணுறதுக்கு வேல்யூவில் அதே மாதிரி ஃபீல்டு அப்படின்னு ஒன்று இருக்கும். அதில் இண்டெக்ஸ் பாஸ் பண்ணால் நமக்கு வந்து வேல்யூ கிடச்சிரும். ஸோ இங்கே வந்து ஒரு வார்னிங் இருக்குது. ஐ திங்க் இதுக்கும் %s யூஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இஷ்யூ வந்து printf println இல்லை, சாரி. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இதை ரன் பண்ணோம். இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் ஒன்று பாஸ் பண்ணுறோம், ஒரு இன்டீஜர் ஒன்று பாஸ் பண்ணோம், ஒரு 10ன்னு வந்து டைரெக்டாக பாஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த கோடு வந்து ரன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இன்டீஜர் பிரிண்ட் ஆகிடுச்சு, அப்புறம் ஸ்ட்ரக்சர் பிரிண்ட் ஆச்சு, நேம் கரெக்டாக பிரிண்ட் ஆகிடுச்சு. ஏஜுங்கிறது வந்து நம்ம வந்து %s கொடுத்துருக்கோம். நான் வியா சேஞ்ச் பண்ணுறேன். திரும்ப ரன் பண்ணுவோம். வேல்யூ 10ன்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம ஃபீல்ட்ஸ் எல்லாம் வந்து எப்படி லுக் த்ரூ பண்ணுறது அப்படிங்கிறத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ வேல்யூ டைப்லேருந்து எப்போதுமே வேல்யூ எடுக்க முடியும். டைப் இருக்கிற டைப்லேருந்து நம்ம வந்து எப்போதுமே அந்த டைப்போட இன்ஃபர்மேஷனை எடுக்க முடியும். இன்னும் இதில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. டாக்குமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா அதில் வந்து என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் இருக்குது அப்படின்னு வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ ரெஃப்ளெக்டில் போனால் டைப்பில் என்னென்ன இருக்குது, வேல்யூவில் என்னென்ன இருக்குது எல்லாமே வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. டைப்பை கிளிக் பண்ணால் இல்லை வந்து மெத்தட் அதே மாதிரி நம்ம எப்படி ஃபீல்டு எடுத்தோமோ அதே மாதிரி மெத்தட் இண்டெக்ஸ் வச்சு எடுக்க முடியும், நேம் வச்சு எடுக்க முடியும். கம்பேரபிளாக இல்லையா, இது வந்து அதோட எத்தனை எவ்வளோ அதோட சைஸ், அந்த ஃபீல்டோட சைஸ் என்ன. ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இந்த டைப் அண்ட் வேல்யூ ஆப்ஜெக்ட்ஸ்லேருந்து நம்ம எடுக்க முடியும். ஸோ இப்போ வந்து இன்னும் ஒரே ஒரு கேஸ் மட்டும் பார்ப்போம். இப்போது நம்ம ஸ்ட்ரக்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொன்னால் இதில் வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வந்து இந்த மாதிரி நம்மளால் பாஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இது பேர் வந்து டேக். இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம ரிஃப்ளெக்ஷன் மூலியமாக எடுத்து
அதுக்கு தகுந்த மாதிரி பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை பேஸ் பண்ணி நிறைய வேலிடேஷன் லைப்ரரி இருக்குது. இந்த ஃபீல்டு எப்படி வேலிடேட் பண்ணணுங்கிறத இங்கேயே ஸ்பெசிஃபை பண்ணிடுவாங்க. அதே மாதிரியே இதை பேஸ் பண்ணி ஓஆர்எம்ஸ் இருக்குது. இதோட ஃபீல்டு நேம் டேட்டாபேஸில் என்ன இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஸ்பெசிஃபை பண்ணுறது. ஜேசன் லைப்ரரிஸ் இருக்குது. இதோட ஃபீல்ட் நேம் வந்து ஜேசனில் என்னவா வரணும், ஜேசன் எக்ஸ்எம்எல்லாம் இதை தான் யூஸ் பண்ணோம். ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ரக்ட் டேக் இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், அடிஷ்னலாக அந்த ஸ்ட்ரக்ட் டேகோட இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். அந்த டேகே பிரிண்ட் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோம். ஸோ அதுக்கு வந்து டைப் இன்ஃபர்மேஷனில் தான் வந்து நமக்கு இருக்கும் அது. ஏன்னா வந்து அது டைப் இன்ஃபர்மேஷனில் தானே ஸ்பெசிஃபை பண்ணுறோம், அதுக்கும் வேல்யூக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ இங்கே வந்து டேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ இந்த டேக் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே டேக் என்ன கொடுத்தோமோ அது இங்கே இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம நிறைய டேக்ஸ் கொடுக்க முடியும், கமா கொடுத்து. இந்த டேகோட வேல்யூவெல்லாம் வந்து நம்ம இப்போ பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், லுக்அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இதில் வந்து நம்ம கீயை பாஸ் பண்ணால் அது வந்து வேல்யூவை பிரிண்ட் பண்ணும். சாரி, நாட் லுக்அப் பட் கெட். லுக்கப்பும் அதுக்கு தான், பட் லுக்கப் வந்து ஒரு வேல்யூ இருக்குதா இல்லையாங்கிறத செக் பண்ணி ஓகேவா இல்லையான்னு நமக்கு சொல்லும். கெட் வந்து நமக்கு அதோட வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்போ வந்து திரும்ப வந்து இதை பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ ஐடியோட வேல்யூவை மட்டும் நமக்கு எடுத்து ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ ஏஜுக்கு எந்த ஸ்ட்ரக்டாகவும் இல்லை, அதனால வந்து அது எதையும் பிரிண்ட் பண்ணலை. இந்த ரிஃப்ளெக்ஷனுங்கிறதே வந்து யூஸ்வலாக வந்து ஒரு அட்வான்ஸ் டாபிக் தான். இதை நம்ம வந்து நார்மலாக பண்ணுற ப்ரோக்ராம்ஸில் பண்ண மாட்டோம். ஒன்லி நம்ம வந்து ஒரு லைப்ரரி எழுதுகிறோம், இல்லை வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் எழுதுகிறோம், சம்திங் ரீயூசபிளாக இருக்கணும், என்ன டைப் கொடுத்தாலும் நம்ம அதை அனலைஸ் பண்ணி பண்ண முடியணுங்கிறதுக்காக தான் வந்து இந்த ரிஃப்ளெக்ஷன் இருக்குது. ஸோ ஒரு விஷயம் நம்ம ரிஃப்ளெக்ஷன் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது என்னென்னா, நமக்கு வந்து அந்த ஸ்டாட்டிக் கம்பைல் செக் பண்ண வேண்டியது எதுவுமே வந்து ரிஃப்ளெக்ஷனுக்கு நடக்காது. ஏன்னா ரிஃப்ளெக்ஷன் எல்லாமே வந்து டைனமிக்கில் நடக்கிறது. ஸோ எதெல்லாம் வந்து ஸ்டாட்டிக் கம்பைல்டாக நம்ம பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து ஸ்டாட்டிக்காக தான் பண்ணணும். ரிஃப்ளெக்ஷன் யூஸ் பண்ணுறத முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணணும். ஏன்னா வந்து ரிஃப்ளெக்ஷனில் எரர் இருந்துச்சுன்னா அது வந்து ரன் டைமில் தான் ஃபெயில் ஆகும். ஸ்டாட்டிக் டைமில் அதை நீங்கள் கேட்ச் பண்ணவே முடியாது. ஸோ அந்த ஒரு ரீசன் தான் வந்து நம்ம ரிஃப்ளெக்ஷனை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். பட் ரிஃப்ளெக்ஷன் இல்லைன்னா வந்து ஒரு சில கைண்ட் ஆஃப் லைப்ரரிஸ் பாசிபிள் இல்லை. லைக் ஐ செட் ஓஆர்எம் மாதிரியான லைப்ரரிஸ்லாம் வந்து பண்ணவே முடியாது. ஸோ ரிஃப்ளெக்ஷன் வந்து ஒரு அவசியமான ஃபீச்சர். அது தெரிஞ்சிருக்கிறது நல்லது. பட் அதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.